சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா நினைவு இருக்கிறதா? முரளி தேதி 6/5/2022. பாபா சொல்றாங்க, मीठे बच्चे, तुम ब्राह्मणों को ईश्वर की गोद मिली है. तुम्हें नशा रहना चाहिए. बाप ने इस तन द्वारा हमें अपना बनाया है. இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகி உங்களுக்கு ஈஸ்வரனுடைய மடி கிடைத்திருக்கிறது. பாபா இந்த உடல் மூலம் என்னை தன்னுடையவராக ஆக்கியிருக்கின்றார் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். பாபா கேள்வி கேட்கிறாங்க, बाप ने कौन सा दिव्य कर्तव्य किया है जिस कारण उनकी इतनी महिमा गाई हुई है. பாபா என்ன தெய்வீகமான காரியம் செய்திருக்கின்றார், அதன் காரணத்தினால் அவருக்கு இவ்வளவு மகிமை பாடப்படுகிறது. பாபா என்ன தெய்வீகமான காரியம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பாபா பதில் சொல்றாங்க, पतितों को पावन बनाना, सभी मनुष्यों को माया रावण की जंजीरों से छुड़ाना, यह दिव्य कर्तव्य एक बाप ही करते हैं. பத்தித்தாத்மாக்களை பாவனமாக ஆக்குவது, அனைத்து மனிதர்களையும் மாயா ராவணனுடைய வலைகளிலிருந்து விடுவிப்பது, இந்த தெய்வீகமான காரியத்தை ஒரு பாபா தான் செய்கின்றார். बेहद के बाप से ही बेहद सुख का वर्षा मिलता है जो फिर आधा कल्प तक चलता है. எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாட்டிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த ஆஸ்தி அடுத்த அரைக்கல்பம் வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது. सतयुग में है गोल्डन जुबली, त्रेता में है सिल्वर जुबली, वह सतो प्रधान वह सतो. பாபா சொல்றாங்க, சத்யுகத்தில் கோல்டன் ஜூப்ளி அப்படின்னா பொன் விழா, திரேதாயுகத்துல சில்வர் ஜூப்ளி அதாவது வெள்ளி விழா அப்படின்னு அர்த்தம் என்ன? அது பொன்னுலகம். இங்கே ஆத்மாவினுடைய நிலை கொஞ்சம் குறைஞ்சிருது இல்லையா? பாபா சொல்றாங்க, சத்யுகம் என்பது சத்தோ பிரதானம். சதோ நிலையிலே பிரதானம் அப்படின்னா ஹையஸ்ட், ரொம்ப உயர்ந்த நிலை. சத்தோ பிரதானம் சத்யுகத்துல, திரேதாயுகத்துல ஆத்மாவினுடைய நிலை சத்தோ நிலை. दोनों को ही सुखधाम कहा जाता है. ஆனா இந்த ரெண்டு சத்யுகம் மற்றும் தேத்தாயுகம், இந்த ரெண்டு யுகத்தையுமே சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. ऐसे सुखधाम की स्थापना बाप ने की है, इसलिए उनकी महिमा गाई जाती है. அப்படிப்பட்ட சுகதாமத்தை பாபா ஸ்தாபனை செய்திருக்கிறார், அதனால் தான் அவருக்கு மகிமை பாடப்படுகிறது. பாடல், இன்சாஃப் கா மந்திர் ஹே யஹ, பகவான் கா கர் ஹே. பாடல் என்னன்னா, இது கடவுளுடைய வீடு, நீதியின் கோவில். ओम शांति. बाप और दादा मिल करके बच्चों को समझाते हैं. कभी बाप समझाते हैं, कभी दादा भी समझाते हैं, क्योंकि ये शरीर दादा का भी घर है. பாபா சொல்றாங்க, பாபா மற்றும் தாதா இருவரும் இணைந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. சில நேரம் பாபா புரிய வைக்கிறாங்க, சில நேரம் தாதானா மூத்த சகோதரன் பிரம்மா பாபா புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஷரீரம் தாதாவினுடைய வீடு. பரம்பிதா பரமாத்மா தோ ரேத்தே ஹே பரம்தாமே. இந்த ஷரீரம் பிரம்மா தாதாவினுடைய வீடாக இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மாவோ பரந்தாமத்தில் இருக்கிறார். जरूर कोई समय में उनका यह भारत ही घर होता है, तब तो शिवरात्रि मनाई जाती है. பாபா சொல்றாங்க, பரம்பிதா பரமாத்மாவோ பரந்தாமத்தில் இருக்கிறாரு. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல அவர் இந்த பாரதம் என்ற வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த பாரதத்துல சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. शिव के बहुत मंदिर भी है, तो सिद्ध होता है कि भारत खंड में ही उनका आना होता है. पतित को पावन बनाने व सभी मनुष्यों को माया रावण की जंजीरों से छुड़ाने, क्योंकि अब रावण का राज्य है. பாபா சொல்றாங்க, சிவனுக்கு நிறைய கோவில்கள் இருக்கிறது. இதுல இருந்து என்ன நிரூபணமாகிறது அப்படின்னா, பாரத கண்டத்துல தான் அந்த சிவ பரமாத்மா வருகின்றார். பத்தித்தாத்மாக்களை பாவனமாக்குவதற்காகவும் அனைத்து மனிதர்களையும் மாயா ராவணனின் வலைகளிலிருந்து விடுவிப்பதற்காகவும் பாபா பாரத கண்டத்துல தான் வர்றாங்க.
ஏன்னா இப்போ ராவணனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிறது. அப்ப அதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா வர்றாங்க. रावण को जलाते भी भारत में हैं, शिवरात्रि और कृष्ण जयंती भी भारत में ही मनाते हैं. பாபா சொல்றாங்க ராவணனை எரிக்கிறதும் பாரதத்துல தான், அது ஒரு பண்டிகை மாதிரி அதையும் செய்யறாங்க. शिवरात्रि மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியும் கூட பாரத்ல தான் கொண்டாடுறாங்க. रावण का राज्य भी आधा कल्प चलता है, फिर बाप आते हैं पतितों को पावन बनाने. ராவணனுடைய ராஜ்யம் கூட அரைக்கல்பம் நடக்கிறது. பிறகு பாபா வர்றாங்க பத்திதாத்மாக்களை பாவனமாக்குறதுக்காக. பஸ் एक ही बार पावन बना देते हैं, फिर आते ही नहीं. பாபா சொல்றாங்க ஒரே ஒரு முறைதான் வந்து பாபா பாவனமாக்குறாங்க, பிறகு முழு கல்பத்துல அடுத்து பாபா வர்றதே கிடையாது. बाप का नाम भारत में प्रसिद्ध है, जरूर कोई दिव्य कर्तव्य किया है तब तो उनका नाम है. பாபாவினுடைய பேரு பாரதத்துல பிரசித்தமா இருக்குது இல்லையா? நார்த்லயும் சரி சவுத்லயும் சரி எல்லா இடத்துலயுமே சிவ பரமாத்மாவுக்கான பெயர் புகழுடையதாக இருக்கிறது. பாபா சொல்றாங்க அப்ப கண்டிப்பா ஏதோ தெய்வீகமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு இல்லையா? அதனால தானே அவருக்கு நல்ல பெயர் புகழ் இருக்கிறது. मनुष्य मनुष्य को तो पावन बना न सके, पतित पावन एक ही बाप को कहा जाता है. பாபா சொல்றாங்க மனிதர் மனிதரை பாவனம் ஆக்க முடியாது, பத்தித்த பாவனன் என்று ஒரு பாபாவைத்தான் சொல்லப்படுகிறது. स्वर्ग नरक ये नाम भी भारत पर ही पड़ा है. ஸ்வர்க்கம் நரகம் இந்த ரெண்டு பெயர்கள் கூட பாரத்ல தான் அதிகமாக சொல்லப்படுகிறது. பாரதத்துக்கு தான் சேரும். சொர்க்கமாகவும் இருந்தது பாரதம் தான், நரகமாகவும் பாரதம் தான் மெயின் ஆகி இருக்கிறது. மற்றபடி மொத்தத்துக்கு முழு உலகம் சொல்றோம் இல்லையா? பாரத் 5000 वर्ष पहले स्वर्ग था, उनको परिस्थान भी कहा जाता है, तो जरूर बाप से वर्षा मिला है. பாபா சொல்றாங்க பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்கமாக இருந்தது. அப்ப அதை பரிஸ்தான், சொர்க்கத்தை இன்னொரு வேர்டு என்ன சொல்றோம், பரிஸ்தான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கும் சொர்க்கம் தான் அர்த்தம். பாபா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பாபாட்ட இருந்து ஆஸ்தி கிடைச்சிருக்கிறது பாரதத்துக்கு இல்லையா? பாப் அக்ஷர் கித்னா மீட்டா லக்தா ஹே. அப்பா பாபாங்கிற வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது இல்லையா? உன்சே ஹி பேகத் சுக்கு கா வர்ஷா மில்தா ஹை, ஜோ சுக ஆதா கலப் சல்தா ஹை. அந்த அப்பாட்ட இருந்துதான் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த சுகம் அரை கல்பம் வரைக்கும் நமக்கு இருக்கிறது. ஜிஸ்கி கோல்டன் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளி மனாத்தே ஹே. அதைத்தான் கோல்டன் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளின்னு கொண்டாடுறாங்க. சத்யுகம் என்பது கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா இல்லையா? திரேதாயுகம் சில்வர் ஜூப்ளி, அது இன்னைக்கு கோல்டன் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளின்னு கூட கொண்டாடுறாங்க. सत्युग को गोल्डन जुबली, त्रेता को सिल्वर जुबली कहते हैं. वह सतो प्रधान वह सदो दोनों को मिलाकर सुखधाम कहा जाता है. சத்யுகத்தை கோல்டன் ஜூப்ளி அப்படின்னா பொன் விழா, அப்படின்னா பொன்னான உலகம். திரேதாயுகத்தை சில்வர் ஜூப்ளி, அதாவது வெள்ளிக்கு சமமான யுகம் என்று சொல்லப்படுகிறது. சத்யுகத்துல சத்தோ பிரதானம், திரேதாயுகத்துல சத்தோ நிலை, ரெண்டையும் சேர்த்துதான் சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. நம்பர் 1 ஹே சூரியவன்ஷி, செகண்ட் நம்பர் சந்திரவன்ஷி. ஆனா முதல் எண்ணில் இருக்கிறது யாரு? சூரிய வம்சத்தினர் இல்லையா? सेकेंड नंबर இரண்டாவது என்ன? चंद्र वंशतिनर. बाप जब इस भारत खंड में आते हैं तो भारत को पावन बनाते हैं. फिर जब भक्ति शुरू होती है तो कलाएं कमती होती जाती है. பாபா எப்போ இந்த பாரத கண்டத்துல வர்றாங்களோ அப்ப பாரதத்தை பாவனமாக்குறாங்க. பிறகு எப்ப பக்தி ஆரம்பமாகுதோ அப்ப கலைகள் குறைஞ்சிட்டே வந்துருது. ஜாடு ஜடி பூத் தமோ பிரதான் பன் ஜாத்தா ஹே, சப் பக்த் பன் ஜாத்தே ஹே. பாபா சொல்றாங்க மரம் இற்று போன நிலைக்கு வந்துருது. தமோ பிரதானமாக மரம் ஆயிடுது. கல்ப மரம், மனித சிருஷ்டி மரம். அப்ப எல்லாருமே பக்தர்களாக ஆயிடுறாங்க. தமோ பிரதான் ஆகும்போது அதனுடைய துக்கம் இருக்குது இல்லையா? அதனால எல்லாரும் பகவான நினைக்கிற பக்தர்களாக ஆயிடுறாங்க. சாது பி சாதனா கர்த்தே ஹே பாப் கோ பாने के लिए, अर्थात मुक्ति जीवन मुक्ति தாம் ஜானே கேலியே. பாபா சொல்றாங்க சாதுக்கள் கூட சாதனான தவம் பண்றாங்க இல்லையா? எதற்காக அப்படின்னா பாபாவை அடையிறதுக்காக, கடவுளை அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்றாங்க. கடவுளை அடையிறதுன்னா அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா முக்தி ஜீவன் முக்தி தாமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சன்னியாசிகள் சாதனா பண்றாங்க, தவம் பண்றாங்க. अध कल्प भक्ति करते हैं बाप को पाने के लिए. जब वह समय पूरा होता है तो फिर बाप आता है भक्तों को सुखी बनाने. अरे கல்பமாக பக்தி பண்றாங்க துவாபர யுகத்தினுடைய பிகினிங்ல இருந்து இல்லையா? எதற்காக? தந்தையை அடைவதற்காக.
எப்போ அவருடைய சமயம், அந்த பக்தியினுடைய சமயம் எப்போ முடிவடைகிறதோ அப்ப பாபா வர்றாங்க. பக்தர்களை சுகமானவர்களாக ஆக்குவதற்காக பாபா வராங்க. சத்யுகமே தோ சுக்கு சாந்தி சம்பத்தி சப் ஹே. சத்யுகத்துல சுகம், சாந்தி, செல்வ செழிப்பு, அனைத்து செல்வங்களும் நிறைஞ்சிருக்கிறது. वहां कभी अकाली मृत्यु नहीं होती है, कभी रोते पीटते नहीं, यह कौन समझाते हैं. பாபா சொல்றாங்க, சத்யுகத்துல ஸ்வர்க்கத்துல ஒரு போதும் அகால மரணம் என்பதே இருக்காது இல்லையா. அங்க அடிச்சுட்டு அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரியமும் யாரும் செய்ய மாட்டாங்க. பாபா சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க? யார் நமக்கு இது எல்லாத்தையும் புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க? பாபா சொல்றாங்க, பேஹத் கா பாப், எல்லையற்ற தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க. உனக்கு நாம பி சாஹியன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பான்னு சொல்றோம்னா அப்பாக்கு ஒரு பெயர் இருக்கணும் இல்லையா. கலியுகமே ஹை ஹி அந்தியாரா பக்தி மார்க் கி டோக்கரே காத்தே ரேத்தே ஹே. பாபா சொல்றாங்க, கலியுகமே இருள், பக்தி மார்க்கத்தினுடைய ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஸ்வர்கமே தோ துக்க கி பாத் ஹோத்தி நஹி, சப் சுக்கி ரேத்தே ஹே. பாபா சொல்றாங்க, ஸ்வர்க்கத்துல துக்கத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே அங்க சுகமானவர்களாக இருக்கிறாங்க. இஸ்லியே பகவானுக்கு புக்கார்த்தே நஹி, அதனால ஸ்வர்க்கத்துல யாரும் பகவான அழைக்கிறதே கிடையாது. சத்யுகு கோ சுக் தாம், கலியுகு கோ துக்க தாம் கஹா ஜாத்தா ஹே. பாபா சொல்றாங்க, சத்யுகத்தை சுகதாமம் என்றும் கலியுகத்தை துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. वल्लभाचारी वैष्णव लोग समझते हैं कि सत्युग में लक्ष्मी नारायण का राज्य था, यथा राजा रानी तथा प्रजा सुखी थे, उसको गोल्डन एज कहा जाता है. பாபா சொல்றாங்க, வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்களாம் சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் நடந்ததுன்னு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்களாம். ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ அப்படி பிரஜைகளும் இருந்தாங்க. அதை பொன்னான யுகம், பொன்னுலகம் என்று சொல்லப்படுகிறது. सत्युग से लेकर जो चक्कर में आते हैं उनके ही 84 जन्म होंगे. बच्चों को समझाया है कि ये झाड़ है, सब पत्ते इकट्ठे नहीं आएंगे. பாபா சொல்றாங்க, சத்யுகத்துல இருந்து யாரெல்லாம், சத்யுகத்திலிருந்து சக்கரத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கதான் 84 ஜென்மங்கள் எடுப்பாங்க இல்லையா. பாபா சொல்றாங்க, இது மரம், இந்த மரத்துல எல்லா இலைகளும் ஒன்னா வந்துட முடியாது இல்லையா என்று பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. மரம்னா எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் அதுல எத்தனை இலைகள் இருந்தாலும் ஒவ்வொன்னாதான் உருவாகும் இல்லையா. சோ பாபா சொல்றாங்க, எல்லா இலையும் ஒன்னா வந்துட முடியாது. அப்போ இந்த மரத்துலையும் கூட கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி ஆகுது. सत्युग में एक ही आदि सनातन देवी देवता धर्म था, उनको हिंदू नहीं कहेंगे. சத்யுகத்துல ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது, அதை ஹிந்துன்னு அப்ப சொல்ல முடியாது இல்லையா. देवी देवताएं तो सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण गाये जाते हैं. जो उन्हों के पुजारी हैं तो वह जरूर उसी धर्म के होने चाहिए. பாபா சொல்றாங்க, தேவி தேவதைகள் சர்வ குண சம்பன்னமானவர்களாக, அப்படின்னா எல்லா குணங்களிலும் நிறைந்தவர்களாக, 16 கலைகளிலும் சம்பூர்ணமானவர்கள் என்று மகிமை பாடப்படுகிறார்கள். யாரு? தேவி தேவதைகள் எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்க, 16 கலைகளிலும் முழுமையாக இருக்கக்கூடியவங்க மகிமை பாடப்படுறாங்க. பாபா சொல்றாங்க, அப்போ அவர்களுடைய பூஜாரிகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்களும் அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக தானே இருந்தாகணும் இல்லையா. கிறிஸ்டியன் கிரைஸ்ட் கோ யாது கர்த்தே ஹே தோ உஸ் தர்ம் கே ஹே நா. அழகா பாபா ரிலேட் பண்ணி சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ நினைவு செய்யறாங்கன்னா அந்த கிறிஸ்துவினுடைய தர்மத்தை சேர்ந்தவங்க தானே இல்லையா. அப்போ பூஜாரிகள், ஹிந்துன்னு தன்னை சொல்லிக்கிறவங்க பூஜாரிகள் யாரு தேவி தேவதைகளை நினைக்கிறாங்களோ அவங்க யாரா இருக்க முடியும்? அப்போ அந்த தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களாக தானே இருக்க முடியும் இல்லையா. அதுக்காக பாபா கிறிஸ்டியன்ஸோட ரிலேட் பண்ணி சொல்றாங்க, फिर भारतवासियों ने अपने देवी देवता धर्म का नाम क्यों गुम कर दिया है. ஆனா அந்த பாரதவாசிகள் தன்னுடைய தேவி தேவதா தர்மத்தினுடைய பேரை ஏன் காணாம பண்ணிட்டாங்க? ड्रामा पड़ी தொலைச்சிட்டோம், மறந்துட்டோம் இல்லையா. तुम जानते हो हम सो देवता थे, हम ये जन्म मरण में आते हैं, हम सो देवता क्षत्रिय बनते हैं. பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? நாம தான் தேவதையாக இருந்தோம், நாம தான் பிறப்பு இறப்புல வரோம் இல்லையா.
நாம தான் தேவத்தை ஆகிறோம், பிறகு சத்திரியராக ஆகிறோம். 84 ஜனம் லேத்தே லேத்தே அந்தமே ஆக்கர் சூத்ர பந்தே ஹே. 84 பிறவிகளை எடுத்து எடுத்து கடைசியில சூத்ரனாக ஆகிறோம். சூத்ர சே ஃபிர் பிராமன் பனனா படே. சூத்ரனிலிருந்து அடுத்து என்ன ஆக வேண்டியதா இருக்குது? பிராமணனாக கட்டாயமா ஆகணும். பாபா குழந்தைங்க ஆயிடுறோம். பிராமன் பந்தே ஹே பிரம்மா கி அவுலாத். பிராமணனாக ஆகிறது யாரு? யாரு பிரம்மாவின் குழந்தைங்களோ அவங்க தான் பிராமணர்கள். सभी आत्माएं वास्तव में शिव की औलाद तो है ही, वह है बेहद का बाप. பாபா சொல்றாங்க எல்லா ஆத்மாக்களும் உண்மையிலேயே சிவனுக்கு குழந்தைங்க தான், ஏற்கனவே குழந்தைங்க தான் இல்லையா? பாபா எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா. யாரு? சிவ பாபா எல்லைக்கப்பாற்பட்ட அப்பா. उनको परम पिता परमात्मा ओ गॉडफादर अथवा हेवनली गॉडफादर कहा जाता है. அவரை பரம பிதா பரமாத்மா, ஓ காட்ஃபாதர் ஏ இறை தந்தையே எப்படி சொல்றாங்க, அல்லது ஹெவன்லி காட்ஃபாதர் ஸ்வர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். वह है स्वर्ग का रचयिता. बाबा தான், शिव बाबा தான் ஸ்வர்க்கத்தின் படைப்பாளர். अब बुद्धि से बच्चों को काम लेना है. பாபா சொல்றாங்க இப்ப புத்தியை குழந்தைங்க பயன்படுத்தணும். என்ன பாபா சொல்ற விஷயங்களை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? जबकि बाप स्वर्ग स्थापन करते हैं तो हम क्यों न नई दुनिया में का वारिस बने. அப்ப என்ன விஷயத்த சிந்திச்சு பார்க்கணும் புத்தியில? பாபா சொல்றாங்க நம்முடைய அப்பா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை பண்றாங்க அப்படின்னா நான் ஏன் அந்த புது உலகத்தின் வாரிசாக ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம புத்தியால சிந்திச்சு அதற்கான செயல்ல இறங்கணும். अब वह नई दुनिया पुरानी हो गई है, फिर नई दुनिया कैसे बनेगी. பாபா சொல்றாங்க அந்த புது உலகம் இப்ப பழசாயிடுச்சு, பிறகு புது உலகமாக திரும்ப எப்ப ஆகும், எப்படி ஆகும்? गांधी भी गाते थे ना कि नया रामराज्य नया भारत हो. हम जानते हैं कि अब वह स्थापन हो रहा है. பாபா சொல்ல காந்தி கூட பாடினார் இல்லையா, புதிய ராமராஜ்யம் வரணும், இந்த பாரதம் புதிய பாரதமாக ஆகணும் அப்படின்னு காந்திஜி கூட விரும்பினார் இல்லையா? பாபா சொல்றாங்க நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப அந்த ராமராஜ்யம் தான் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. காந்திஜி விரும்பினாரு, இப்ப அந்த ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க பாபா. अबे तुम ब्राह्मणों को ईश्वरीय गोद मिली है, बेहद के बाप को अपना बनाया है प्रैक्टिकल में. பாபா சொல்றாங்க இப்ப பிராமணர்களாகி உங்களுக்கு ஈஸ்வரனுடைய மடி கிடைச்சிருக்கிறது. எவ்வளவு சுகமான மடி இது இல்லையா? பாதுகாப்பான மடி, சுகமான மடி. பாபா சொல்றாங்க எல்லைக்கு பார்ப்பட்ட அப்பாவை நீங்க தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறீங்க. பிராக்டிக்கல் நடைமுறையில பாபாவை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறீங்க. ऐसे तो सब कहते रहते हैं ओ गॉड फादर रहम करो, परंतु इस समय बाप ने आकर इस तन द्वारा तुमको अपना बनाया है. பாபா அழகா சொல்றாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களாமா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஓ காட்ஃபாதர், கடவுளே, இறைவனே, இறை தந்தையே எங்க மேல கருணை காட்டுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பாபா சொல்றாங்க இந்த நேரம் பாபா இவருடைய உடல் மூலமாக உங்களை தன்னுடையவராக ஆக்கி இருக்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு இருக்கிறாங்க ஓ காட்ஃபாதர் வாங்க எங்க மேல கருணை காட்டுங்கன்னு. ஆனா அந்த காட்ஃபாதர் யார அவங்க நினைச்சிட்டு கூப்பிடுறாங்களோ அவர் என்ன பண்ணிருக்கிறார், இப்ப நம்ம எல்லாரையும் தன்னுடையவராக ஆக்கிட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியத்திற்குரிய விஷயம், எவ்வளோ போதைக்குரிய விஷயம் இந்த விஷயம் இல்லையா? वह कलियुगी ब्राह्मण है, कुक की संतान हम है ब्रह्मा मुख वंशावली. அந்த கலியுக பிராமணர்கள் விகாரத்தின் மூலமாக பெறப்படுத்தவர்கள். ஆனால் நாம் எல்லாரும் பிரம்மாவின் கமல வாய் மூலமாக உருவான வம்சத்தினர். பிரஜா பிதா பிரம்மா டஹரா தப் தோ இத்தனை பச்சே பைதா கரேங்கினா. பிரஜாபிதா பிரம்மா இருந்தா தானே இத்தனை குழந்தைங்களுக்கு பிறப்பு கொடுக்க முடியும் இல்லையா? சிவபாபா இத்தனை குழந்தைங்களை உருவாக்க, தன்னுடைய குழந்தைய ஆக்க முடியும் இல்லையா? தோயகை முக்கு வம்சாவளி. அப்போ இந்த பிராமண குலம், பிராமண தர்மம் என்பது என்னன்றார் பாபா? முக்கு வம்சாவளி. பிரம்மாவின் கமல வாய் மூலமாக சிவபாபாக்கு குழந்தையாக பிறந்த வம்சத்தினர். परमपिता परमात्मा ने अडॉप्ट किया है ब्रह्मा मुख द्वारा, तो गोया माता भी हो गई.
பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் கமல வாய் மூலமாக நம் அனைவரையும் தத்தெடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ பிரம்மா வாய் மூலமாக நமக்கு பிறப்பு கொடுத்திருக்கிறார், தத்தெடுத்திருக்கிறாருன்னா பாபா சொல்றாங்க, அப்ப பிரம்மா யாரு? ஒரு விதத்துல அம்மா ஆகிட்டாங்க இல்லையா? தும் மாத்து பிதா ஓ பாபா आपने हमको ब्रह्मा मुख द्वारा अपना बनाया है यह भी समझने की बातें हैं. அதனாலதான் நம்ம பிரம்மா உடம்புல சிவபாபா இருக்கும்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற பாட்டு பாடுறோம் இல்லையா? ஓ பாபா, நீங்க எங்களை பிரம்மாவின் வாய் மூலமாக தன்னுடையவராக ஆக்கி இருக்கிறீங்க பாபா அப்படின்னு நம்ம பாப்பாட்ட சொல்றோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள். புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா? நமக்கு பாபா புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க. ज्ञान सागर एक ही बाप है, ज्ञान से ही सद्गति अर्थात दिन होता है. ஞான கடல் ஒரே ஒரு பாபா தான். ஞானத்தின் மூலமே சத்கதி அதாவது பகல் என்பது ஏற்படுகிறது. அஜ்ஞான से रात होती है, ஞானத்தின் மூலமாக பகல் வெளிச்சம், அஜ்ஞானத்தின் மூலம் இரவு தான் வருகிறது. कलयुग तो रात है ना, इनको भक्ति मार्ग कहा जाता है. शास्त्र सब भक्ति मार्ग के हैं. கலியுகம் என்பது இரவு பொழுது இல்லையா? இதைத்தான் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. उनसे कोई बाप के पास पहुंचने का रास्ता नहीं मिलता है. சோ அந்த சாஸ்திரங்கள் மூலம் தந்தையை சென்றடைவதற்கான வழி கிடைக்காது. बाप आते ही हैं कल्प कल्प, शिवरात्रि मनाते हैं तो जरूर वह आते हैं. பாபா கல்பமாக வர்றாங்க, சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பா இப்ப பாபா வந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனுடைய ஞாபகார்த்தமா தான் சிவராத்திரி சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க இல்லையா? उनको अपना शरीर नहीं है. ब्रह्मा विष्णु शंकर को भी देवता कहा जाता है. சிவ பாபாவுக்கு அவருக்குன்னு சரீரம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் கூட தேவத்தை என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா தேவதா நமக, விஷ்ணு தேவதா நமக, फिर शिव परमात्मा नमः. ब्रह्मा है इस साकार सिजरे का बड़ा, अभी प्रैक्टिकल में है. बाबा சொல்றாங்க பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, அடுத்து என்ன சொல்றாங்களா? சிவ பரமாத்மா நமகன்னு சொல்றாங்க. சொல்றாங்க பூஜை பண்ணும்போது, ஆனா அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே இல்லை பாருங்களேன். சிவ பரமாத்மா நமகன்னு சொல்றாங்களாம். பிரம்மா இந்த சாக்கார குலத்தில் பெரியவர், ஆதி பிதா, ஆதி மனிதன் இல்லையா? இப்ப பிராக்டிக்கல்ல இருக்கிறார். முதல்ல சிவபாபா பிரம்மா பாபாவை தான் தன் குழந்தைய ஆக்கியிருக்கிறார். சொர்க்கத்தை படைக்கணும்னு, சொர்க்கத்தை படைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சிவபாபாவுக்கு சங்கல்பா வந்த உடனே பிரம்மாவை தான் முதல்ல செலக்ட் பண்றார் இல்லையா? அதனால்தான் லேக்கராஜ் பாபா செலக்ட் பண்ண உடனே பிரம்மா படைத்தல் காரியத்தை செய்யறாருன்னு சொல்றோம் நாம. சோ பாபா சொல்றாங்க, அப்ப முதல் மனிதன் ஆதி பிதா யாரு? பிரம்மா பாபா. பிராக்டிக்கல் இருக்கிறார். இப்போ बाप आते ही संगम युग पर, अभी यादव भी है, कौरव भी है और पांडव तो हैं योग बल वाले शक्ति सेना. பாபா வர்றாங்க இந்த சங்கம் யுகத்துல. இப்ப பாருங்க, டிராமால பூமியில யாதவர்களும் இருக்கிறாங்க, கௌரவர்களும் இருக்கிறாங்க, பாண்டவர்களும் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் யாரு? பாபா சொல்றாங்க பாண்டவர்கள் யாரு? நாமன்னு சொல்றோம். பாபா நம்மள என்ன வேர்ட் சொல்றாங்க பாருங்க, யோக பலம் கொண்டிருக்கும் சக்தி சேனை. பாண்டவர்கள் யாரு? யோக பலம் கொண்டிருக்கும் சக்தி சேனை. तो अभी तुम बच्चे जानते हो शिव बाबा प्रैक्टिकल में ब्रह्मा तन में पधारा है. उस निराकार शिव का मंदिर भी है. பாபா சொல்றாங்க, இப்போ குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, சிவ பாபா பிராக்டிக்கல்ல பிரம்மாவினுடைய உடல்ல இப்போ வந்திருக்கின்றார் இல்லையா? அந்த நிராகாரமான சிவ பாபாக்கு கோவிலும் இருக்கிறது. शिवरात्रि मनाई जाती है, परंतु गवर्नमेंट ने शिव जयंती की छुट्टी भी निकाल दी. औरों की जयंतियां मनाते रहते हैं. பாபா சொல்றாங்க, அந்த நிராகாரமான சிவ பாபாக்கு கோவில் இருக்குது, சிவராத்திரி கொண்டாடுறாங்க பாரதத்துல. ஆனா கவர்மெண்ட் பாருங்க, சிவ ஜெயந்திக்கு லீவு கொடுக்கறது இல்ல, லீவ் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிவ ஜெயந்திக்குலாம் லீவ் கிடையாது. மற்றவர்களுடைய ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்களாமா. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க, காந்தி ஜெயந்திக்கு லீவ் கொடுத்திருக்காங்க, மகாவீர் ஜெயந்திக்கு லீவ் கொடுக்கறாங்க. ஆனா சிவ ஜெயந்தி யாரு உயர்ந்த தெய்வீகமான காரியம் செய்யறாரோ அவருக்கு, அவர் வந்ததனுடைய அடையாளமா கொண்டாடப்படுற சிவராத்திரிக்கு லீவ், அன்னைக்கு டேட்ல லீவ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு பாபா. धर्म की ताकत तो है ही नहीं, इसलिए अनराइटियस अनलॉफुल इनसॉल्वेंट बन पड़े हैं. தர்மத்துல சக்தி இல்லை, அதனாலதான் அதர்மம், அநீதி மற்றும் ஏழ்மையாக ஆகிட்டாங்க. எல்லாரும் அதர்மம் நிறைந்தவர்களாக.
அன்ரைட்டியஸ், சரியானது எதுவுமே கிடையாது. அன்லாஃபுல், சட்டம் ஒழுங்கே கிடையாது. அடுத்து இன்சால்வென்ட் அப்படின்னா ஏழ்மையாக ஆகிட்டாங்க. ஏன்னா தர்மத்துல சக்தி இல்லை. நோ பியூரிட்டி, நோ பீஸ், நோ ப்ராஸ்பரிட்டி. அதனால தூய்மையும் இல்லை, அமைதியும் இல்லை, சுகமும் இல்லை. इसी भारत में 5000 वर्ष पहले जब गोल्डन जुबली थी तो प्यूरिटी पीस प्रॉस्पेरिटी थी. பாபா சொல்றாங்க, இந்த பாரதத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்போ கோல்டன் ஜூப்ளி இருந்ததோ, அதாவது எப்போ பொன்னுலகம் இருந்ததோ, அப்ப தூய்மை இருந்தது, அமைதி இருந்தது, வளம் இருந்தது, செழுமை இருந்தது. கபி அகாலே மிருத்யு நஹி ஹோத்தா தா, ஒருபோது அகால மரணம் என்பது ஏற்பட்டதே கிடையாது. அப்போ பாரத் ஜெய்சா ஊஞ்ச சம்பத்திவான் और कोई हो नहीं सकता. பாபா சொல்றாங்க, பாரதம் போன்ற உயர்ந்த செல்வ செழிப்பான பூமி வேற எதுவும் இருக்கவே முடியாது. அதனாலதான் எல்லாருடைய கண்ணும் எங்க வந்துச்சு? பாரத பூமி மேல இல்லையா? எல்லாரும் பாரதத்துக்கு படையெடுத்து வந்தாங்க, இங்க இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. பாரத் கண்டுகை சப்சே ஊஞ்ச். பாபா சொல்றாங்க, பாரத கண்டம் தான் அனைத்தையும் விட உயர்ந்தது. அப்படிப்பட்ட பாரத கண்டத்துல நாமெல்லாம் இருக்கிறோம். उनकी हिस्ट्री भी बनी हुई है, पावन भी. यह भारत तो पतित भी यह भारत बनता है. பாரதத்துக்கும் வரலாறு இருக்குது. பாபா சொல்றாங்க, பாவனமானதும் இந்த பாரதம் தான், பத்தித்தமாக ஆகிறதும் பாரதம் தான். आदि सनातन देवी देवता धर्म वाले ही ये चक्कर लगाकर शूद्र वर्ण में आए. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் 5000 ஆண்டுகளுடைய சக்கரத்தை சுத்தி வந்து சூத்ர குலத்துக்கு வந்துட்டாங்க. फिर शूद्र वर्ण से अब ब्राह्मण वर्ण में आए हो. இப்ப शूद्र குலத்துல இருந்து பிராமண குலத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. देवताओं से भी ब्राह्मण वर्ण ऊंच चोटी पर है. பாபா சொல்றாங்க, தேவதைகளை விட பிராமண குலம் என்பது உயர்ந்த சிகரத்தில் உள்ளது, உச்சியில் இருக்குது. சோ தேவத்தை விட உயர்ந்த நிலை சங்கம் யுக பிராமணன் என்ற இந்த பிறப்பு, மதிப்பான பிறப்பு இது. सत्युगी देवताओं की जो महिमा है वह बाप की महिमा से अलग है. பாபா சொல்றாங்க, சத்யுக தேவதைகளுடைய மகிமை என்னவோ அது பாபாவினுடைய மகிமையை விட தனிப்பட்டது, வேறுபட்டது இல்லையா? பாப்கோ கேத்தே ஹே, பாபாவை என்னன்னு சொல்றோம், மகிமை பாடுறோம். ज्ञान का सागर, ஆனந்த கா சாகர். பாபாவுக்கான மகிமை ஞான கடல், ஆனந்த கடல். எல்லாத்துலயும் பாபா கடல் இல்லையா? அன்பு கடல், சக்தி கடல், தூய்மையின் கடல், எல்லாத்துலயும் கடல் கடல் கடல்னு சொல்லிடுறோம். फिर देवताओं को कहेंगे, ஆனா தேவதைகளுக்கு என்ன சொல்லுவோம்? சர்வ குண சம்பன்ன, சோலா கலா சம்பூர்ண. அப்படின்னா எல்லா குணங்களிலும் நிறைந்திருப்பவர்கள், 16 கலைகளிலும் முழுமையாக இருப்பவர்கள் அப்படின்னு பாடுறோம். இவங்களுக்கு கடல்னு சொல்றதில்ல தேவதைகளுக்கு இல்லையா? வஹா விகார் கி பாத் நஹி, அங்கே விகாரத்திற்கான விஷயமே கிடையாது. சாஸ்திரோं में तो बहुत गपोड़े लगा दिए हैं कि कृष्णपुरी में भी कंस रावण आदि थे. சாஸ்திரங்கள்ல ரொம்ப பொய்யா எழுதி வச்சுட்டாங்க. என்ன எழுதிட்டாங்களாமா? கிருஷ்ணபுரியில கம்சன் இருந்தாரு, ராவணன் இருந்தாரு ராமர் இருக்கிற டைம்ல, அப்படிலாம் எழுதிட்டாங்க. வாஸ்தவ में तो इस समय कंसपुरी है, फिर सतयुग में होगी कृष्णपुरी. பாபா சொல்றாங்க, உண்மையில இந்த சமயம்தான் கம்சபுரி, இந்த சமயம்தான் கம்சபுரி நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த முழு பூமியும் கம்சபுரியா இருக்குது இந்த சமயம். பிறகு சத்யுகத்துல கிருஷ்ணபுரியாக மாறிடும் இல்லையா? யஹை சங்கம் इसलिए ही उन्होंने कंस जरासंधी रावण आदि को सत्युगी देवताओं से मिला दिया है. சோ பாபா சொல்றாங்க, இந்த சமயம் கலியுகம் நடந்துட்டு இருக்குது. இதுல ராவணனுடைய ராஜ்யம் இருக்குது, கம்சன் ஜராசந்தி போன்ற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அடுத்து வரக்கூடியது எது? சத்யுகம். அங்க தேவி தேவதைகள் இருக்கிற இடம் இல்லையா? இது ரெண்டும் இணையிற டைம் இது சங்கம். கலியுகமும் சத்யுகமும் இணையக்கூடிய டைம் இல்லையா? அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்களாமா, கம்சன் ஜராசந்தி ராவணன் எல்லாம் சத்யுக தேவதைகளோட சேர்த்துட்டாங்க. இது கலியுகத்தினுடைய எண்டு, சத்தியுகத்தினுடைய ஆரம்பம். இது ரெண்டு இப்படி சேருது இல்லையா? ஆனால் இங்க இருக்கிற விகாரி ஆத்மாக்கள் கம்சன் ஜராசந்தி ராவணன் அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தேவதைகளோட சேர்த்து கதை எழுதி வச்சுட்டாங்க, சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சுட்டாங்க. है ही आसुरी रावण संप्रदाय, अभी तुम ईश्वरीय संप्रदाय बने हो. இது அசுர ராவணனுடைய சம்பிரதாயம், இப்ப நீங்க ஈஸ்வரனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. ईश्वरीय गोद में जाकर पवित्र बन, फिर 21 जन्मों के लिए दैवी गोद में जाते हो. பாபா சொல்றாங்க, ஈஸ்வரனுடைய மடிக்கு வந்து என்ன ஆகி இருக்கிறோம்? ஈஸ்வரனுடைய மடிக்கு வந்தாச்சு, வந்த உடனே பவித்திரமாயிடுறோம் இல்லையா? பிறகு 21 ஜென்மங்களுக்கு தெய்வீக மடிக்கு போக போறீங்க, தேவதைகளுடைய மடிக்கு போக போறீங்க.
8 ஜனம் தைவி கோது, ஃபிர் 12 ஜனம் க்ஷத்ரிய கோது. பாபா அதை பிரிச்சு சொல்றாங்க. 8 பிறவிகள் தேவதைகளின் மடி, தெய்வீக மடி, பிறகு 12 பிறவிகள் சத்திரியர்களுடைய மடிக்கு போயிடுவீங்க. त्रेतायुगத்துல भारत में ही यह गाया हुआ है कि कन्या वह जो 21 कुल का उद्धार करे, सो तुम ही वह कुमारियां हो. பாபா சொல்றாங்க, பாரதத்துல தான் இன்னொரு மகிமை இருக்குதான். என்னன்னா, கன்னிகை என்பவள் 21 வம்சத்தை தலைமுறையை முன்னேற்றுபவள் அப்படின்னு பாரதத்துல கன்னிகைக்கு மகிமை இருக்கிறதாமா. பாபா சொல்றாங்க, அந்த கன்னிகைகள், அந்த குமாரிகள் நீங்க தான். நாம் எல்லாரும் யாரு? பிரம்மா பாபாவினுடைய குழந்தைகள், பிரம்மா குமாரிகள் இல்லையா? தாய்மார் ஒரு அன்னையா இருந்தாலும் ஒரு மாதாஜியா இருந்தாலும் கூட அவங்களும் குமாரி தான். பிரம்மா பாபாவுக்கு குமாரி குழந்தை ஆயிட்டோம். சிவபாபா குழந்தை ஆயிட்டோம்னா எல்லாரும் குமாரி, புது பிறப்பு கிடைச்சிருச்சு இல்லையா? ஆனால் எல்லாருமே யாருன்றார் பாபா? குமாரிகள். சோ நம்ம 21 தலைமுறை 21 வம்சத்தை நாம என்ன பண்ணணும்? முன்னேற்றம் அடை செய்யணும் ஆத்மாவை. அபி தும் ஹோ ஈஸ்வரிய குலுக்கே. பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவங்க. தாதா ஹே சிவ பாபா, பாப் ஹே பிரம்மா. இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் பாபா சொன்னாங்க சிவபாபா அப்பா, பிரம்மா தாதா மூத்த அண்ணன் அப்படி சொன்னாங்க. இப்ப சொல்றாங்க தாதா சிவபாபா அப்படின்னா தாத்தா சிவபாபா. அந்த இடத்துல தாதான்னா தாத்தா, தாத்தா சிவபாபா, பிரம்மா நமக்கு அப்பா. तुम हो ब्रह्मा कुमार कुमारियां, वर्षा उस बेहद के बाप से मिलता है, देने वाला वह है. பாபா சொல்றாங்க, நீங்க பிரம்மா குமார் குமாரிகள். ஆஸ்தி அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாட்ட இருந்து கிடைக்குது. கொடுக்கிறவர் இப்ப யாரு? பிரம்மா பாபா கிடையாது, சிவ பாபா தான் ஆஸ்தி கொடுக்கறாங்க. वह तो निराकार है, वह राजयोग अब कैसे सिखलावे. பாபாவோ நிராகாரமா இருக்கிறார், அப்ப அவர் எப்படி ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கறது? नर से नारायण बनाने के लिए जरूर साकार शरीर चाहिए. பாபா நம்ம எல்லாரையும் நரனில் இருந்து நாராயணன் ஆக்குறதுக்காக கண்டிப்பா பாபாவுக்கு சாக்கார சரீரம் வேணும். तो इस पतित तन में आते हैं जिसने 84 जन्म लिए हैं. यह बड़े से बड़ी यूनिवर्सिटी है. அதனால பாபா இந்த பத்தித்த உடல்ல வர்றாங்க, பிரம்மா பாபாவினுடைய உடல்ல வர்றாங்க. அது அவர் எப்படிப்பட்டவர்? பிரம்மா பாபா ஏன் அந்த உடலை தேர்ந்தெடுத்தாங்க பாபா? ஏன்னா அவர் 84 ஜென்மங்கள் எடுத்திருக்கிறார். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்ததுனாலதான் சிவபாபா அவருடைய சரீரத்தை செலக்ட் பண்ணிருக்கிறார் இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, बड़े से बड़ी यूनिवर्सिटी है जहां स्वयं गॉड बैठ राजयोग सिखलाते हैं राजाओं का राजा बनाने. பாபா சொல்றாங்க, இந்த யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகம் ரொம்ப பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகம். ஏன்? எத்தனையோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் உலகத்துல இருக்குது, பாரதத்திலே இருக்குது, உலகத்திலே இருக்குது. ஆனா பாபா சொல்றாங்க, இதுதான் பெரியதிலும் பெரிய யூனிவர்சிட்டி. ஏன்? முழு உலகத்துல இருக்கிறதுனாலயா? அது மட்டும் கிடையாது. பாபா சொல்றாங்க, ஸ்வயம் காட், கடவுள் உட்கார்ந்து இங்க ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கிறாரு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குறதுக்காக. அது இப்படி ஒரு யூனிவர்சிட்டி எங்கேயுமே இருக்க முடியாது இல்லையா? உலகத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில பகவான் காடே உட்கார்ந்து ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கறாங்க, யூனிவர்சிட்டி எங்கேயுமே கிடையாது இல்லையா? அது எதற்காக? எல்லாரையும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குறதுக்காக உட்கார்ந்து ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கிறார். அதனால இது பெரியதிலும் பெரிய பல்கலைக்கழகம். கீதா கா ரச்சிதா கிருஷ்ணன் நஹி, கீதா மாதா நே கிருஷ்ண கோ ஜனம் தியா. கீதையினுடைய படைப்பாளர் கிருஷ்ணன் கிடையாது, கீதா மாதா தான் கிருஷ்ணனுக்கே ஜென்மா கொடுத்திருக்கிறாங்க. எப்படி பாபா அழகா சொல்றார் பாருங்க. கீதையினுடைய படைப்பாளர் கிருஷ்ணன் கிடையாது, கிருஷ்ணன் சொல்லல கீதைய. அந்த கீதை மாதா சிவபாபா பாபா அவர் அருளிய ஞானம், கீதா ஞானம், அந்த கீதா மாதா மூலமா கிருஷ்ணனுக்கு ஜென்மா கிடைக்குது. பாபா சொல்லிய ஞானத்தை பிரம்மா பாபா கேட்டு தாரணா பண்ணதுனால கிருஷ்ணன் ஆகிறார் இல்லையா? जो देवता बने उनको जन्म मिला शिव बाबा से. सो யாரு தேவதையாக ஆகியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவ பாபாட்ட இருந்து தான் ஜென்மா கிடைக்குது. அப்படின்னா முதல்ல இங்க என்ன ஆகிறோம்? நாம கீதா ஞானத்தை கேட்டுதான் தேவதையாக ஆகிறோம் இல்லையா? கிறிஸ்டியன் को जन्म मिला பைபிள் से கிரைஸ்ட் द्वारा. அழகா சொல்றாரு பாபா. கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ், அவங்களுக்கு ஜென்மா கிடைக்குது. எப்படி? பைபிள் மூலமாக, பைபிள்ல இருந்து கிரைஸ்ட் மூலமா கிறிஸ்து ஜென்மா கொடுக்கறாரு. ஆனா எப்படி அந்த கிறிஸ்துவர்கள் பிறப்பெடுக்கிறாங்கன்னா பைபிள் படிக்கிறாங்க. சோ என்ன சொல்ல வராங்க பாபா? எப்படி கிறிஸ்து சொன்ன பைபிள் மூலமா கிறிஸ்துவர்கள் உருவாகிறாங்களோ, பிறக்கிறாங்களோ, அந்த மாதிரி சிவபாபா சொல்ற கீதா ஞானத்தின் மூலமாக தான் கிருஷ்ணனோ தேவி தேவதைகளோ உருவாகிறாங்க, பிறக்கிறாங்க. புரியுதா? तुमको भी ब्राह्मण से देवता किसने बनाया. பாபா கேக்குறாங்க, உங்களை கூட பிராமணன்ல இருந்து தேவதையாக யார் ஆக்கியது? शिव बाबा ने ब्रह्मा मुख द्वारा. சிவபாபா பிரம்மாவின் கமல வாய் மூலமாக நம்மை தேவதையாக ஆக்கியிருக்கிறாங்க.
यह तुम्हारा है बेहद का சந்நியாஸ், वह है हद का ரஜோகுனி சந்நியாஸ். பாபா சொல்றாங்க இது உங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். உலகத்தினர் சந்நியாசம் பண்றாங்க இல்லையா, அது எல்லைக்குட்பட்ட ரஜோகுணமான சந்நியாசம். वह निवृत्ति मार्ग का संन्यास तुमको वैराग्य आया है इस पुरानी चीची दुनिया से. பாபா சொல்றாங்க அவங்களுடைய சந்நியாசம் என்பது துறவர மார்க்க சந்நியாசம். வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க, குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்மளுடையது என்ன? பாபா சொல்றாங்க நீங்க முழு பழைய சீச்சி உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் வந்துருச்சு. பழைய உலகம் எப்படிப்பட்டதாமா? சீச்சி உலகம். तुम जानते हो कि यह तो अब खत्म होने वाली है, इससे तो क्यों न हम स्वर्ग के रचिता बाप को याद करें. பாபா சொல்ல நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இப்போ இந்த முழு பழைய உலகமும் அழிய போகுது. அப்போ ஏன் சொர்க்கத்தினுடைய படைப்பாளர் பாபாவை நம்ம நினைக்க கூடாது இல்லையா? बाप कहते हैं लाडले बच्चे तुम बहुत जन्मों के बाद आकर मिले हो, तुमने 84 जन्म पूरे लिए हैं. பாபா சொல்றாங்க செல்லமான குழந்தைங்களே, நீங்க அநேக ஜென்மங்களுக்கு அப்புறம் வந்துதான் என்னை சந்திக்கிறீங்க, எனக்கு கிடைச்சிருக்கீங்க, என்னை சந்திக்கிறீங்க. நீங்க 84 பிறவிகள் முடிச்சிட்டீங்க. अब तुमको फिर देवता वरण में जानना है. இப்ப நீங்க தேவதா குலத்துக்கு நீங்க போகணும். इसमें परहेज भी बहुत है, இதுல ரொம்ப பத்தியே இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பாபா சொல்றாங்க அசுத்த சீஸ் கா ந சகே, இங்க நீங்க அசுத்த உணவு பொருளை சாப்பிட முடியாது. बाप कहते हैं मैं संगम पर आता ही हो, मौत पलीती कपड़ों को पावन बनाने, अब मौत सामने खड़ा है. பாபா சொல்றாங்க நான் சங்கம் யுகத்துல வந்திருக்கிறேன். எதற்காக? ஆத்மா என்ற அழுக்கு துணியை தூய்மையாக ஆக்குவதற்காக. பாபா சொல்றாங்க இப்ப மரணம் எதிரில நின்னுக்கிட்டு இருக்கிறது. यादव कौरव और पांडव भी है तो जरूर पांडव पति भी होगा. அழக சொல்றார் பாபா. கீதையில எப்படி காட்டுறாங்க? யாதவர்கள் இருப்பாங்க, கிருஷ்ணனுடைய குரூப் எல்லாம் யாதவர்கள் இல்லையா, கௌரவர்கள் இருக்கிறாங்க, பாண்டவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் இருந்தா கண்டிப்பாங்க பாண்டவர்கள் இருக்கிறாங்க. நாங்க இன்னொருத்தர் யார் இருக்கணும்? பாண்டவ பதி இல்லையா? அங்க கணக்குப்படி கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கிறாங்க கீதையில. இங்க நமக்கு யார் இருக்கிறாங்க? பாபா இருக்கிறாங்க. பாண்டவ பதி பிதா பரமாத்மாக்கு கஹேங்கே. பாண்டவ பதி அல்லது பிதா என்று யார சொல்லலாம் அப்படின்னா பரமாத்மாவை தான் சொல்லலாம். தும் ஃபிர் ஹோ பண்டே. சோ பாண்டவ பதி பரமாத்மா. அப்ப நீங்கெல்லாம் யாரு? பாபா சொல்றாங்க நீங்களோ பண்டா. பண்டான்னா வழிகாட்டிகள். राह बताते हो सुख धाम शांति धाम की, इसलिए तुमको पांडव शक्ति शिव शक्ति सेना कहा जाता है. பாபா சொல்றாங்க சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கு செல்வதற்கான வழியை நீங்க சொல்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு பாபா உங்களை என்ன சொல்லப்படுகிறது? பாண்டவ சிவ சக்தி சேனை என்று சொல்லப்படுகிறது. यादव यूरोपवासी तो अपने ही कुल का नाश करते हैं. भारत में है पांडव और कौरव, जिनके लिए कहते हैं कि असुर और देवताओं की युद्ध चली. யாதவர்கள் யாரு? யூரோப்பவாசிகள் இல்லையா, ஐரோப்பவாசிகள். அவங்க தன்னுடைய குலத்தை நாசம் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலமாக முழு உலகத்துல அவங்களும் சேர்ந்தே நாசத்தை அடைஞ்சிடறாங்க இல்லையா. பாபா சொல்றாங்க பாரதத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் மெயினா இருக்கிறது பாரதத்துல. அவங்களுக்கு தான் என்ன சொல்லப்படுகிறது? அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கு இடையில யுத்தம் நடந்ததாக கதையில காட்டியிருக்காங்க. அபி தும் தோ தேவதா நஹி ஹோ பனனா ஹே. இப்ப நீங்க தேவதை கிடையாது யாரோ, நீங்க ஆனா தேவதையாக ஆகணும். श्रीमत से तुम स्वर्ग के मालिक बनते हो, बाकी सबके है आसुरी रावण मत, आधा कलप रावण की मत चलती है. ஸ்ரீமத் படி நீங்க ஸ்வர்க்கத்துக்கு மாலிக்காகிறீங்க. மற்ற அனைவருடைய வழியும் அசுர ராவணனுடைய வழி. அரைக்கல்பம் ராவணனுடைய வழிதான் நடக்கிறது. அபி தோ சாரி துனியா தமோ பிரதான ஹே. பாபா சொல்றாங்க இந்த சமயம் முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. यह है रुद्र ज्ञान यज्ञ जहाँ बाप बैठ राजयोग सिखलाते हैं. जब राजाई स्थापन हो जाती है तो यह विनाश ज्वाला प्रज्वलित होती है, ज्ञान प्रायलोप हो जाता है. இது ருத்ர ஞான யஜ்யம். இங்கே பாபா அமர்ந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். எப்ப ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி விடுகிறதோ அப்போ வினாச இந்த யஜ்யத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வினாச ஜுவாலை என்ன வெளிப்படுகிறதோ அதன் மூலம் முழு உலகம் என்ன ஆயிடுது? முடிவடைஞ்சிருது இல்லையா. அப்புறம் இந்த ஞானம் மறைஞ்சிடுது.
फिर ड्रामा अनुसार जो भी शास्त्र हैं பக்தி மார்க் के वही निकलेंगे. பிறகு டிராமா அனுசாரமா துவாபரிகத்துல பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள் என்ன வெளிப்பட வேண்டியது இருக்கிறதோ அது மட்டும் வெளிப்படும். सन्यासियों के फॉलोअर्स बहुत होंगे, सभी பாப் தோனே கங்கா பர் ஜாத்தே ஹே. பாபா சொல்றாங்க சன்னியாசிகளை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பாவத்தை கழுவுவதற்காக, அப்படின்னா பாவத்தை அழிப்பதற்காக கங்கை கரைக்கு போறாங்க. अब गंगा नदी तो किसी को पावन कर नहीं सकती, वो तो पानी के सागर से निकली हुई है. பாபா சொல்றாங்க இப்ப கங்கை நதியோ யாரையும் பாவனமாக்க முடியாது, தூய்மையாக்க முடியாது. ஏன்னா பாபா சொல்றாங்க தண்ணீர் கடல்ல இருந்து உருவானதுதான் கங்கை நீர். ज्ञान गंगाए तुम हो जो ज्ञान सागर से निकली हो. ஆனா நீங்க எல்லாரும் ஞான கங்கைகள், நீங்க ஞான கடல்ல இருந்து வெளிப்பட்டிருக்கீங்க. பாருங்க பாபா இன்னைக்கு நமக்கு என்னென்ன ஸ்வமானம் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்கன்னு பாருங்க இல்லையா. ஈஸ்வரனுடைய மடிக்கு வந்திருக்கக்கூடிய செல்ல குழந்தைங்க நாம, ஞான கங்கைகள். அடுத்து சொன்னாங்க இல்லையா பாண்டவ சேனா பண்டா வழிகாட்டி நீங்க தான், சிவசக்தி பாண்டவ சேனை. பாபா சொல்றாங்க இப்படி ஞான கங்கைகளும் நீங்க தான், ஞானக்கடல் பாபாட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கீங்க, உருவாகி இருக்கிறீங்க. பாக்கி கங்கா கோய் பத்தீத் பாவனி ஹோத்தி நஹி ஹே. மற்றபடி தண்ணீர் கங்கை ஒன்றும் பத்தீத்த பாவனி கிடையாது. बच्चों को फिर से भक्ति का फल बेहद सुख का वर्षा देने आया हूं. பாபா சொல்றாங்க குழந்தைங்களுக்கு பக்தியினுடைய பலனாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை ஆஸ்தியா கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பக்தி செய்தது வீண் போகல, உண்மையான பக்தி செய்ததற்கான பலனை கொடுக்கறதுக்காக பாபா இப்போ வந்திருக்கிறாங்க. பலனாக என்ன கொடுக்கறாங்க? எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கறாங்க பாபா. जो बाप से आकर पढ़ेंगे वही स्वर्ग में आएंगे, बाकी सब अपने अपने सेक्शन में चले जाएंगे. ஆனா எல்லாருக்கும் பாபா ஆஸ்தி கொடுத்துறது இல்லையா. உண்மையான பக்தி பண்ணவங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்குது. பாபா சொல்றாங்க அப்போ யாரு பாபா கிட்ட வந்து படிப்பாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்ற எல்லாரும் அவரவர் செக்ஷன், அவரவர் பிரிவு பரந்தாமத்துல எங்க இருக்கிறதோ அங்க போயிடுவாங்க. इस ड्रामा चक्कर को भी समझना है. பாபா சொல்றாங்க இந்த நாடக சக்கரத்தையும் கூட நன்றாக புரிஞ்சுக்கணும். चक्कर को जानने से तुम चक्रवर्ती राजा बनते हो. ஞான சக்கரத்தை புரிஞ்சுக்கிறதுனால, டிராமா சக்கரத்தை புரிஞ்சுக்கிறதுனால நீங்க சக்கரவர்த்தி ராஜாவாக ஆயிடுறீங்க. गवर्नमेंट ने भी चक्कर निकाला है, 3 शेर दिखाकर फिर नीचे लिखते हैं सत्यमेव जयते. பாபா சொல்றாங்க நம்முடைய அரசாங்க முத்திரையில கூட பாத்தீங்கன்னா சக்கரம் போட்டிருப்பாங்க இல்லையா. அதுல 3 சிங்கத்தை காட்டி அதுல சக்கரம் கீழே இருக்கும், அதுக்கு கீழே வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு நம்முடைய நேஷனல் எம்ப்ளம், நம்முடைய தேசிய சின்னத்துல இருக்கும் இல்லையா. 3 சிங்கம் சக்கரம் வாய்மையே வெல்லுங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையா, அத பாபா நினைவு கூறுறாங்க. अब शिव बाबा तुम सब पार्वतियों को आकर अमर कथा सुना रहे हैं. சிவசக்தி பாண்டவ சேனை சொன்னாங்க பாபா, ஞான கங்கைகள் சொன்னாங்க பாபா, நீங்க தான் பிரம்மாவின் குமாரிகள்னு சொன்னாங்க பாபா. அடுத்து சொல்றாங்க பாபா இப்ப சிவ பாபா பார்வதிகளாகிய உங்கள் அனைவருக்கும் வந்து அமர கதையை சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்ப நம்ம எல்லாரும் யாரு? பார்வதி. அமர்புரிக்க மாலிக் பனானி. அமர கதையே சொல்றாங்க பாபா அமரபுரிக்க மாலிக்காக ஆக்குறதுக்காக. इसको ही சத்யநாராயண் की कथा व அமர் கதா कहा जाता है. இதைத்தான் சத்யநாராயணுடைய கதை அல்லது அமர கதை என்று சொல்லப்படுகிறது. यह कथा एक ही बार सुनकर तुम स्वर्ग के मालिक बनते हो, बाकी सब है दंत कथाएं. இந்த கதைய ஒரே ஒரு முறை தான் நீங்க கேக்குறீங்க, கேட்டு நீங்க ஸ்வர்க்கத்துக்கே மாலிக் ஆயிடுறீங்க. மற்ற கதைகள் எல்லாம் என்னென்ன கேட்கிறோமோ சொல்றாங்களோ, உலகத்துல கேட்கறாங்க சொல்றாங்க, அதெல்லாம் கட்டுக்கதைகள்னு சொல்றாங்க பாபா. अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाக मुख्यமான सारम. फर्स्ट पॉइंट, देवता वर्ण में जाने के लिए भोजन की बहुत परहेज रखनी है, कोई भी अशुद्ध चीज नहीं खानी है. தேவத்தை குலத்தில் செல்வதற்காக உணவில் மிகவும் பத்தியம் இருக்க வேண்டும். எந்த ஒரு அசுத்த உணவையும் உண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், इस पुरानी चीची दुनिया जो कि अब खत्म होने वाली है, इससे बेहद का वैराग्य रख स्वर्ग के रचयिता बाप को याद करना है.
இந்த பழைய சீச்சி உலகம் எது இப்பொழுது அழிந்து போகப் போகிறதோ அதன் மீது எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் வைத்து ஸ்வர்க்கத்தின் படைப்பாளர் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். वरदानम, अपनी शक्तियों व गुणों द्वारा निर्बल को शक्तिवान बनाने वाले श्रेष्ठ दानी व सहयोगी भव. தன்னுடைய சக்திகள் மற்றும் குணங்கள் மூலமாக பலமற்றவர்களை, அதாவது சக்தியற்றவர்களை சக்திவான் ஆக்கக்கூடிய சிரேஷ்டமான தானி, தானம் செய்பவராக மற்றும் சகயோகி, உதவியாளராக ஆகுக. श्रेष्ठ स्थिति वाले सपूत बच्चों की सर्व शक्तियां और सर्व गुण समय प्रमाण सदा सहयोगी रहते हैं. பாபா சொல்றாங்க, யாரு சிரேஷ்டமான உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய நல்ல குழந்தைகளோ அவர்களுக்கு அனைத்து சக்திகளும் மற்றும் அனைத்து குணங்களும் சரியான நேரத்துல தேவையான நேரத்துல சதா உதவியாளரா வந்து நிக்குமா, உதவியாளரா இருக்குன்னு சொல்றாங்க பாபா. பாபா நமக்கு எல்லா சக்திகளையும் எல்லா குணங்களையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்த முடியுதா? பொறுமையா இருக்கணும், ஒரு சூழ்நிலையில கடகடன்னு ஏதாவது பேசிடுறோம். அதுக்கப்புறம் தெரியுது அந்த ஆயுதம் இருக்குது நம்ம கிட்ட, இல்லாம இல்ல, ஆனாலும் அதை டைமுக்கு பயன்படுத்தல. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா இருந்திருக்கலாம்னு அப்புறம் யோசிக்கிறோம் இல்லையா? அப்ப சக்தி இருக்குது, குணமும் இருக்குது, ஆனா அது சரியான நேரத்துல அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா அதற்கான விதி என்னன்னு பாபா நீ சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய ஸ்திதி சிரேஷ்டமா இருக்கணும். யாரு சிரேஷ்டமான ஸ்திதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த எல்லா சக்திகளும் குணங்களும் என்ன பண்ணுமா, டைமுக்கு வந்து सहयोगियामा, हेल्प பண்ணுமாமா. उनकी सेवा का विशेष स्वरूप है बाप द्वारा प्राप्त गुणों और शक्तियों का अज्ञानी आत्माओं को दान और ब्राह्मण आत्माओं को सहयोग देना. அப்படி சிரேஷ்ட ஸ்திதி உடைய குழந்தைங்க யாருக்கு குணங்களும் சக்திகளும் சகயோகியா இருக்குதோ அப்படிப்பட்டவருடைய சேவை விசேஷமான சொரூபத்துல இருக்குமா. எப்படி பாபா சொல்றாங்க, பாபா மூலமா கிடைச்சிருக்கிற குணங்கள் மற்றும் சக்திகளை அஜ்ஞானி ஆத்மாக்களுக்கு தானமா கொடுப்பாங்க மற்றும் பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுக்கணும். ஏன்னா எல்லா பிராமண ஆத்மாக்கள்கிட்டையும் குணங்களும் இருக்குது, சக்திகளும் இருக்குது. பாபா நமக்கு கொடுத்த மாதிரி எல்லாரும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா அதனுடைய பெர்சன்டேஜ் பாபா நல்லா ஒன்னாதான் கொடுத்தாங்க, பட் நாம அதை எடுத்துக்கிறதுல டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஆத்மாவோட கெப்பாசிட்டி டிஃபர் ஆகுது இல்லையா? அப்ப பிராமண ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணணும்? யாருக்கு பொறுமை குறையாவா இருக்கிறதோ அவங்களுக்கு அதனுடைய சகயோகம் கொடுக்கணும், சுப பாவனா பண்ணணும். निर्बल को शक्तिवान बनाना यही श्रेष्ठ दान व सहयोग है. பாபா சொல்றாங்க, நிர்பலமான ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கணும், பலமற்ற ஆத்மாக்களை பலவான் ஆக்கணும், சக்தியற்றவர்களை சக்திசாலி ஆக்கணும். இதுதான் சிரேஷ்டமான தானம் மற்றும் சகயோகம். जैसे वाणी द्वारा व मनसा द्वारा सेवा करते हो ऐसे प्राप्त हुई गुणों और शक्तियों का सहयोग अन्य आत्माओं को दो, प्राप्त कराओ. பாபா அழகா சொல்றாங்க, வார்த்தைகள் மூலமா ஞானத்தை தானம் பண்றீங்க, மனதின் மூலமாவும் சேவா பண்றீங்க, சக்திகளை தானம் பண்றீங்க இல்லையா? சக்திகளை கொடுக்குறோம் உலகத்துக்கு. அதே போல இப்ப என்ன செய்யணுமா, தான் பாபாட்ட இருந்து அடைஞ்சிருக்கக்கூடிய குணங்களின் சக்திகளின் சகயோகத்தை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுங்க, மற்ற ஆத்மாக்களுக்கும் கிடைக்க செய்யுங்க அந்த குணங்களையும் சக்திகளையும். புரியுதா? சோ நம்முடைய ஸ்திதி சிரேஷ்டமான ஸ்திதியா இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட நல்ல குழந்தைங்களா இருக்கிறோம்னா எல்லா சக்திகள் எல்லா குணங்களும் நம்மக்கிட்ட சரியான நேரத்துல சகயோகம் பண்ணும், நம்மளால பிறருக்கும் அதை கிடைக்க செய்ய முடியும். அதுதான் பாபா இன்னைக்கு சிரேஷ்ட தானி மற்றும் சகயோகி ஆங்க. தானி அஜ்ஞானி ஆத்மாக்கு சகயோகி, பிராமண ஆத்மாக்கு சகயோகி ஆகணும். ஸ்லோகன், जो दृढ़ निश्चय से भाग्य को निश्चित कर देते हैं वही सदा निश्चिंत रहते हैं. யார் உறுதியான நம்பிக்கையோடு பாக்கியத்தை நிர்ணயம் செய்கின்றார்களோ, உறுதிப்படுத்துகிறார்களோ அவர்களே சதா கவலைற்றவர்களாக இருக்கின்றார்கள். யார் திடமான நம்பிக்கையோடு பாக்கியத்தை உறுதிப்படுத்துகிறார்கள், திடமான நம்பிக்கையோட தன்னுடைய பாக்கியத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும், அப்படி பண்றவங்க தான் சதா கவலையற்றவர்களாக இருக்கின்றார்கள். நல்லது. ஓம் சாந்தி.
முழு படிக்கட்டையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு படியாக கடந்து போனோம் அப்படின்னா சீக்கிரமே உயரத்தை தொட்டுடலாம். Don't panic seeing the whole staircase. Just clear the steps one by one, and soon you will be at the top.